காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னுட்டு நைட்டே வந்து யோசிச்சு வச்சுட்டேன். காலையில வந்து குருமா பண்ணிட்டு தோசை ஊத்திக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. பீட்ரூட் சப்பாத்தி. ஸோ இதுக்கு வந்து ஒரு பாதி பீட்ரூட் தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீட்ரூட் சப்பாத்தி செய்கிறேன்றதுனால கொஞ்சமாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவில் வந்து சுத்தமாக தண்ணி சேர்க்காம பீட்ரூட் பியூரி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்க்கறதுக்கு நல்லா செமையாக கலர்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே குக்கரில் வந்து பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து ப்ரெஷர் போட எடுத்து வச்சுட்டேன். சைட்லேயே வந்து குருமாவும் வந்து தாளிக்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வேலை மட்டும் தான் செய்ய போகிறேன். லஞ்ச் வேலை வந்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட தேங்காய் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க வந்து கொப்பரை தேங்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் தேங்காய் பால் வருமானது ரொம்ப டவுட்டாக தான் இருந்தது. சரி இருக்கிறத வச்சு செய்யலாமேன்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து அரைச்சிருந்து சுத்தமாக அரைப்படவே இல்லை. அதனால் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்தது. சரி இந்த வேலை முடிச்சுட்டு அப்படியே சப்பாத்தியை உருட்டி வந்து தேய்ச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் டவுட்டாக தான் செஞ்சுட்டே இருந்தேன் அந்த சப்பாத்தி மட்டும். ஏன்னா ஸ்மெல் வருமோ அப்படின்ட்டு. பட் ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்குது. சுத்தமாக வந்து பீட்ரூட் ஸ்மெல்லே வரல. இதுக்கப்புறம் இதையே வந்து பண்ணு அப்படின்னிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிச்சதுமே ஒரு 2 உருண்டை மட்டும் மீதி இருந்தது. அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டு நைட்டு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட பல மாசமாக இந்த கொய்யா பழம் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன். இப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இதுக்கு ஒரு கதையே இருக்குன்னு கூட சொல்லலாம். வடிவேல் மாதிரி டே வாய் நம்மன்னு இருக்கு, ஒரு பீஸாச்சும் வாங்கிட்டு வந்து கூடாதான்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். வெளியில் போக சொல்ல இந்த கொய்யா பழம் கேட்பாங்க. என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்காம முறைக்கு கூட்டிகிட்டு வருவார். வீட்டில் வந்து கேட்டால் என்ன சொல்லுவார், இல்லைடா உனக்கு கோல்ட் ஆகிடும், அதனால தான் வாங்கிட்டு வந்து தரலை அப்படின்வாங்க. சார் நானும் அதே ஒரு வழியாக சமாதானம் பண்ணி எடுத்துக்குவேன். இப்போ எனக்கு கோல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. 3 நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்து நல்லா சாப்பிடுன்றாரு. இவர் எந்த நேரத்தில் எப்படி இருக்காருன்னு எனக்கே புரியல. உங்கள் வீட்டில் எப்படியான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள்.